உலகம் முழுவதும் பார்க்கும்போது ஆரம்பத்தில் மனிதனுடைய தோற்றம்ங்கிறது வந்து அவர்கள் வந்து காடுகள்லையும் மலைகள்லையும் தானே அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. முதல்ல மலைகளில் வாழ்ந்ததுனால அவர்களுக்கு முக்கியமான தொழில் வந்து வேட்டை தொழிலாக தான் இருந்திருக்கு. அதன் பிறகு வேட்டை தொழிலை விட்டு அடுத்த நிலைக்கு அவங்க இறங்கி வரும்போது காடுகளில் வந்து அவங்க தங்கும்போது அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய செல்வமாக கருதப்பட்டது கால்நடை செல்வங்கள் தானே. அதனால தான் வந்து மாடுகள் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செல்வத்தோட அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு எத்தனை மாடுகள் வச்சுருக்கானோ அந்த அளவுக்கு வந்து அவன் வசதியானவன், மாடுகள் இல்லாதவன் ஏழையானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. இப்போ பசுக்களை வளர்க்குறா, பசுக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பால், வெண்ணெய், தயிர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு வருவாய் தரக்கூடிய தொழிலாக இருந்தது. காளை மாடுகளை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரம் சுமக்கிறதுக்கும் வயலை உழுவதற்கு போன்ற விஷயங்களுக்கும் அவர்களுக்கு வந்து அது ஒரு வசதியாக இருந்ததுனால இப்போ பொதுவாகவே மாடுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அது செல்வமாக கருதப்பட்டது. ஆனால் இதே சமயத்தில் திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார்ல, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல திருவள்ளுவர் குறிக்கக்கூடிய மாடுங்கிறது செல்வத்தை தானே அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் வருது இல்லையா. அப்படி பார்க்கும்போது சில மாதங்களுக்கு முன்னாடி சில அரசியல் தலைவர் ஒரு சிலர் பேசின பேச்சு வந்து வைரல் ஆகி இவர் வந்து தப்பு தப்பாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இந்த கான்செப்டை வந்து தமிழக வரலாற்றில் யார் முதல்ல சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழறிஞர்கள் பல பேர் இருந்தால் கூட தமிழில் வரலாற்று ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்னு போற்றப்படுபவர்கள் வந்து ஒரு சிலர் தானே. அதில் ஒருத்தர் தான் மயிலை சீனி வேங்கடசாமின்னு பேர். அவருடைய ஆய்வு நூல்களில் வந்து இந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்காரு. ஸோ திருவள்ளுவர் குறித்திருக்கக்கூடிய மாடுங்கிறது வந்து செல்வத்தை குறிப்பதற்கு தான் அந்த காலத்தில் பயன்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இதற்கான சில ஆதாரங்களையும் அவர் முன் வச்சுக்கிட்டே வர்றாரு. அப்போ வேட்டை சமூகத்திலேருந்து மாறி முல்லை நிலத்தில் வரும்போது கால்நடைகள் தானே செல்வங்களாக கருதப்பட்டது. அப்போ மாடுகள்ங்கிறது செல்வங்கள் தானே. ஆணிரை கவர்தல் அப்படிங்கிற ஒரு போர்கள் வந்து நம்ம கடைசியாக பார்த்துட்ருக்கோம்ல. அப்போ முல்லை நிலத்தில் ஒரு குழு இன்னொரு குழு இப்படி பல்வேறு குழுக்கள் இருக்கும்போது மாடுகள் மட்டுமே அவர்களுக்கு செல்வங்களாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்க, ஒரு குழுவை சேர்ந்த அந்த மாடுகளை போய் இன்னொரு குழு கவர்ந்துட்டு போகிறது தானே ஆணிரை. ஆணிரை அப்படிங்கிறது என்ன, பசு கூட்டம் தானே. இந்த பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு போகிறது தானே ஆணிரை கவர்தல் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஒரு ஆணிரையை ஒருத்தன் கவர்ந்துட்டு போகுது, ஒரு குழு கவர்ந்துட்டு போகுதுன்னா அதுக்கு பேர் வந்து ஆணிரை கவர்தல். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கவர்ந்துட்டு போகிற அந்த ஆணிரைகளை போய் மீட்டு வர்றதுக்குல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஆணிரைகளை கவர்ந்துட்டு வர்றதோட மீட்கிறது தான் கடுமையான போர். அதுபோல் ஆணிரைகளை மீட்டு வர்றதுக்காக இங்கேருந்து ஒரு குழு புறப்பட்டு சொல்லும். அதுக்கப்புறம் ஆணிரை கவர்ந்த குழுக்களுக்கும் ஆணிரைகளை மீட்டு வர சென்ற குழுக்கள் இடையே நிறைய மோதல் நடக்கும். இது வந்து உயிரை பணையம் வச்சு செய்யக்கூடிய ஒரு மோசமான போர். இந்த போரில் வந்து நிறைய பேர் இறந்து போகிறதும் உண்டு. அப்படி இறந்தவர்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுக்கல் வழிபாடு. அவர்களுடைய உருவம் பொறித்த அல்லது அவர்கள் நினைவாக கட்டப்பட்ட அந்த நடுக்கல்லை வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் வந்து அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு இல்லையா. இது ஏன் இவ்வளோ பொருட்கள் இருப்போ வந்து மாடுகளை மட்டும் வந்து கவர்ந்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மாடுகளை தவிர அந்த காலத்தில் வேறு ஏது செல்வம்? இப்போ நம்ம சொல்கிறோம் பொன் அப்படின்னு தங்கத்தை சொல்கிறோம், வெள்ளியை சொல்கிறோம், செம்பை சொல்கிறோம். இந்த பொன், வெள்ளி, செம்பு இதெல்லாம் பழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எதை நம்ம நாணயமாக பயன்படுத்தோம்? பண்டமாற்று முறை தானே இருந்திருக்கும். அப்போ பண்டமாற்று முறைனா ஒருத்தன் கம்பை கொடுத்துட்டு கேழ்வரகை வாங்கியிருப்பான், ஒருத்தன் சோளத்தை கொடுத்துட்டு இன்னும் ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருப்பான். அது மாதிரி காய்கறிகள், பழங்கள், மாமிசங்கள் எதையாவது ஒன்று கொடுத்து ஒன்று தானே வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த காலங்கள்லாம் சற்று மெச்சூர்ட் ஆகும்போது இதோட விலையை எப்படி தீர்மானிக்கிறதுனா ஒரு மாட்டுக்கு இவ்வளவு, இந்த மாட்டை எடுத்துக்கிட்டு இவ்வளவு கேழ்வரகு கொடு, இவ்வளவு திணையை கொடு, இவ்வளவு சாமையை கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி தானே அந்த சிஸ்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் மாடுங்கிறது ஒரு செல்வம் மட்டுமல்ல, உங்களோட செல்வத்தை அளக்கும் அளவுகோல். இன்றைக்கி என்ன சொல்கிறோம், மணி இஸ் த மெஷரிங் ராட் ஆஃப் எக்கானமிங்கிறோம். பணம்ங்கிறது என்ன, பொருளாதாரத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த காலத்தில் மாடுகளை அடிப்படையாக வச்சு தான் பொருளாதாரம் அளவீடு செய்யப்பட்டதுனால மாடுகள்ங்கிறது செல்வத்தை குறிக்கும். அப்போ திருவள்ளுவர் சொன்ன கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட மாடுகளை செல்வமாக வைத்து தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. செல்வம்ங்கிறதுக்கு மாடுங்கிற ஒரு பொருள் வந்து அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் தமிழ் ஆராய்ச்சி அறிஞர்கள், பேரறிஞர்கள்லாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது. இதுக்காக வந்து அவர்கள் இன்னும் சில உதாரணங்களையும் சொல்லிட்டு வராங்க. மாடு தான் செல்வம் அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து
அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சான்றுகள் கிடைச்சா கூட முக்கியமாக அப்பர் பாடிய பாடல்கள் சிலவற்றில் திருச்சேறை பெருமானை பற்றி அவர் பாடுற பாடல்களில் மாடுங்கிறது செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக அவர் பாடியிருக்காருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுபோல் சடகோபர் அந்தாதிங்கிற நூல்கள்லையும் மாடுகளை வந்து செல்வமாக குறித்து ஒரு நாணயமாக குறித்து அவர்கள் பாடி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ரொம்ப காலத்துக்கு பின்னாடி வந்த பெருங்கதை அப்படிங்கிற நூலில் கூட பார்த்திங்கன்னா மாடுகளை செல்வமாக பாடப்பட்டிருப்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இதை வந்து தமிழறிஞர்கள் நிறைய எடுத்துக்காட்டுகளோட விளக்கமாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதோ கோவம் வந்தால் மாடு போ எரும மாடு இப்படி தான் திட்டுறோம். அந்த மாடுங்கிறது எவ்வளோ பெரிய செல்வங்கிறத எப்படி சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்குறோம். மாடு தான் செல்வமாக கருதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னும் இந்த இடலாம் தெளிவாக பார்க்கலாம். அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செம்பு, வெள்ளி, பொன் நாணயங்கள்லாம் வெளியிட போகும்போது அதை வந்து நாணயம்னு சொல்ல மாட்டாங்க. நாணயத்துக்கு மாடை அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. இத்தனை பொன் மாடை, இத்தனை வெள்ளி மாடை, இத்தனை செம்பு மாடை, இதையெல்லாம் கொடுத்து தான் நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பழைய குறிப்புகள்லாம் நிறைய ஆராய்ச்சி அறிஞர்கள்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இத்தனை பொன் மாடை கொடுத்து இந்த ஏகாம்பர நல்லூரை நான் விலைக்கு வாங்கியிருக்கிறேன், இத்தனை மாடை விலை கொடுத்து காரையூரை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன், இத்தனை மாடை விலை கொடுத்து நான் திருவாய்ப்பாடி அப்படிங்கிற ஊரை விலைக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ராஜேந்திர சோழன் காலத்தில், பிற்கால சோழர் காலத்தில் முதலாம் ராஜேந்திரன் சோழனை பற்றிலாம் படிக்கும்போது அவர் காலத்தில் மதுராந்தக சோழன் மாடைங்கிற பேரில் ஒரு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த நாணயம் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு. மதுராந்தக சோழன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து சித்தப்பா. சுந்தர சோழன் இறந்த பிறகு யாருக்கு அடுத்தபடியாக முடிசூட்டுறதுன்னு வரும்போது எல்லாருமே வந்து ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மனுக்கு தான் முடிசூட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்து செம்பியன் மாதேவியோட மகன் மதுராந்தக சோழன் இருக்கார்ல, அவர் கொஞ்ச நாள் ஆட்சி ஆளட்டும்னு அவர் விரும்புறதுனால சித்தப்பா எது வரைக்கும் விரும்புகிறாரோ அது வரைக்கும் அவர் ஆட்சி அமையட்டும், அதன் பிறகு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழிவர்மன் ஒதுங்குறார் இல்லையா, அவருடைய பேர் தான் வந்து மதுராந்தக சோழன். கிட்டத்தட்ட அவரும் 15 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சோழ நாட்டை ஆட்சி செய்திருக்கார்ல. அந்த மதுராந்தக சோழன் மேலே வந்து ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப மரியாதை. அதனால தான் ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, அவருடைய மகன் ராஜேந்திர சோழனுக்கு மதுராந்தக சோழனுங்கிற பெயரையும் ஒரு செல்ல பெயராக சூட்டியிருக்காங்கங்கிறது வரலாற்று குறிப்புகளில் சொல்லப்படுது. அப்போ ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் மதுராந்தக சோழன் மாடைங்கிற பேரில் நாணயம் வெளியிடப்பட்டிருக்குங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வர முடியுது. அப்போ மாடுங்கிறது செல்வம் தான். அந்த மாடு செல்வமாக குறிக்கக்கூடிய வகையில் தான் நாணயங்களுக்கும் மாடை அப்படிங்கிற ஒரு பேரும் வழங்கப்பட்டிருக்கிறத வரலாற்று குறிப்புகளில் பார்க்குறோம். அடுத்து சம்புவராயர்களுடைய வரலாறு நம்ம தமிழகத்தில் பார்க்கும்போது சம்புவராயர்கள் தானே தமிழகத்தை ஆண்ட கடைசி தமிழ் மன்னர்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தெலுங்கு சோழர்கள் அப்படிங்கிறோம். ரேனாண்டு சோழர்கள் இந்த கடப்பா, கர்னூல் பகுதியெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய கரிகால சோழன் வம்சத்தை சேர்ந்த சோழர்கள். அவர்கள் வந்து பிறப்பால் தமிழர்களாக இருந்தால் கூட அந்த பகுதியில் போய் ஆட்சி செய்ததுனால அவர்களுக்கு தெலுங்கு சோழர்கள் அப்படிங்கிற ஒரு பேரும் சூட்டப்படுறது உண்டுல்ல. அந்த தெலுங்கு சோழர்களில் இந்த கண்டகோபாலனுங்கிற மன்னன் வந்து இந்த தமிழகத்தோட வடபகுதியெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவர் பேரில் வெளியிட்ட நாணயத்துக்கும் பேர் என்னன்னு பார்த்தா கண்டகோபாலன் மாடைங்கிற பேரில் இந்த நாணயம் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பிறகு தான் இங்கே சம்புவராயர்களோட ஆட்சியை தொடங்குறாங்க. ஸோ சம்புவராயர்களோட வரலாறை படிக்கும்போது அதுக்கு முன்னாடி கடைசியாக கண்டகோபாலனையும் சேர்த்து படிக்கும்போது இந்த கண்டகோபாலன் மாடை வெளியிட்ட பிறகு அதுக்கெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு தான் வீரசம்பன் குளிகைங்கிற ஒரு நாணயமே வெளியிடப்படுது. ஸோ மாடுகளை பற்றி பேசும்போது நம்ம என்னென்ன விஷயங்களையெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம்ல. சரி, இப்போது சங்க இலக்கியங்களில் மாடுகளை பார்த்தோம். அடுத்தது பார்க்கும்போது திருவள்ளுவர் மாட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடுகள் செல்வங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அப்பர் பாடின பாட்டு, அதன் பிறகு சடகோபர் அந்தாதியிலேருந்து சில வரிகள், அதுக்கப்புறம் பெருங்கதையிலேருந்து சில வரிகள் எல்லாமே இதை குறிப்பிட்ட வரும்போது கடைசியாக ராஜேந்திர சோழன் காலத்தில் மதுராந்தக சோழன் மாடையை பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்டகோபாலன் மாடை வந்து தமிழகத்தில் புழக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல. இது ஏதோ தமிழகத்துக்கு மட்டுமே உரிய வரலாறு அப்படின்னு பார்க்கக்கூடாது. உலகம் முழுவதும் எப்படி கால்நடைகள் செல்வங்களாக கருதப்பட்டதோ அந்தந்த பகுதிகளில் கிரேக்க நாடுகளில் கூட பார்த்திங்கன்னா முதல்ல அவர்கள் வந்து அந்த ஊரில் மாடுன்னா என்னன்னு சொல்லுவோமோ அந்த பேரில் தான் அவங்களுக்கு நாணயத்தோட பெயர்களும் அமைந்திருக்குங்கிறதுக்கு நிறைய வரலாற்று குறிப்புகளும் சான்றுகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவர்கள் வெளியிட்ட முதல்ல இந்த தங்கம், வெள்ளி இது போன்ற நாணயங்கள் வெளியிட்டாங்கல்ல, அந்த நாணயங்கள்லையும் மாட்டையே உருவமாக பொறித்து வெளியிட்டுறதையும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இதெல்லாம் இலக்கியம், மாடு என்ன சொல்லுதுன்னு வந்துட்டோம். கடைசியாக இப்போதைக்கு பார்க்கும்போது
அண்மை காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாக பார்த்திங்கன்னா தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுக்க பார்க்கும்போது இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம்ல. ரசாயன உரங்கள்லாம் கலந்து செயற்கை விவசாயம் இங்கே காலடி வைக்க போது தான் விளைச்சல் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தால் கூட மண் மலட்டுத்தன்மை ஆகி போச்சு, அதோட தன்மை குறைஞ்சி போச்சு, வளம் குன்றி போச்சு. இன்னொரு பக்கம் நவீன விவசாய கருவிகள்லாம் உள்ளே புகுந்ததுனால மண்ணோட தரமும் கெட்டு போச்சு. விளைந்த நெல்லில் நோய் எதிர்ப்பு சக்தி, விளைந்த தானியங்கள் உணவுப் பொருட்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து மனிதர்கள் பல்வேறு நோய்களுக்காக தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள். அதனால் பழையபடி மீண்டுமே ரசாயன உரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்துங்க. குறிப்பாக மாட்டு சாணத்தையும் மாட்டு சிறுநீர், அதுக்கு இருக்கக்கூடிய பால், தயிர் எல்லாம் சேர்ந்து தயாரிக்கப்படக்கூடிய பஞ்சகவியத்தை தெளிக்கும் போது அது எப்படி வயலை செழிப்பாக மாற்றுது, மண்புழுக்களை உருவாக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து விளைந்து வரக்கூடிய இந்த உணவுப் பொருள்கள் எவ்வளவு தரமாக இருக்குது, உடம்புல நோய் நொடி அண்டாமல் பார்த்துக்குதுங்கிறத கடந்த பல வருடங்களாக இயற்கை விவசாயங்கிற பேரில் நம்மாழ்வார் எந்த அளவுக்கு சொல்லிட்டு வர்றாரு. ஒரு பயிர் விளையும் போது நுனி வீட்டுக்கு, நடுப்பகுதி மாட்டுக்கு, அடிப்பகுதி மண்ணுக்கு அப்படின்னு 3 விஷயத்த சொல்லிட்டு வர்றாருல. அப்படி பார்க்கும்போது என்னைக்கு தமிழக மக்கள், விவசாய மக்கள் கால்நடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து அவர்களுக்கு நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரும்போது சங்க காலத்தில் ஆரம்பித்து இன்றைய காலம் வரைக்கும் கால்நடைகள் எவ்வளவு செல்வமாக விளங்கியிருக்கு. இன்றைக்கி கூட மனிதனுடைய நோய்களை அகற்றுவதற்கு உணவுப் பொருள் உற்பத்தியில் கால்நடைகளோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அதோட சாணம், சிறுநீர் போன்ற கழிவுகள் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் மனிதனுக்கு, இன்னும் சொல்லப்போனால் வேளாண்மை செய்பவர்களுக்கும் உணவுப் பொருளை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் மாடுகள் ரொம்ப முக்கியமானது தானே. அப்போ மாடுகள் இல்லாத உலகம் அப்படின்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட கேடுகள் சூழ்ந்த நரகம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய சூழல் வரும்.